வெல்கம் டு மினி விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு 8 பேருக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். அது நல்லா காயணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் பூ, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா இதில் பொரிய விட்டுக்கலாம். எண்ணெயில் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதான் பிரியாணியோட டேஸ்ட்டே. சும்மா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கு வதக்கிற மாதிரி வதக்கக்கூடாது. இது நல்லா மசிகிற அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வறுத்துக்குவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த உலக்களவு நான் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதை அலசிட்டு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் சூப்பராக வதங்கியிருக்கு. இதோட நம்ம இப்போ பச்சை மிளகாவையும் சேர்த்து கிளறிட்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதில் இப்போ ஒரு 3-4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா மசிகிற அளவு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு. சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா இது கிளறிட்டு பொடிச்சு பொடிச்சா நறுக்கணும். கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து இது நல்லா வதக்கணும். இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதில் வதக்கிட்டே இருக்கணும். இது வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிற நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நான் காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணுறேன். அதுவும் பிரியாணி மசாலா ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பிரியாணி காஷ்மீரி சில்லி பவுடர் போடும்போது நல்லா ஆரஞ்சு கலரில் பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும். இது நல்லா வதங்கி வந்தோடனே இதில் ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து கிளறிக்குவோம். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சட்டியிலேயே போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு நான் கழுவி வச்சுருக்க சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி சிக்கன் ஒரு 1 கிலோ சிக்கன் வச்சு செய்கிறேன் பிரியாணி. இதில் சிக்கனையும் நல்லா ஆட் பண்ணிக்குவோம். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் இதில் ஒரு 3/4 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். சிக்கன் பார்த்திங்கன்னா மூடி போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த சிக்கன் ஒரு 8 மினிட்ஸ் சிக்கனோட வேகிற டைமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதோட நம்ம ஊற வச்சுருந்த அரிசியவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எடுத்து லேசாக ஒரு தடவை தான் கிளறணும். அடிக்கடி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இது பாஸ்மதி அரிசினால ஈஸியாக உடஞ்சிரும். இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருத்திங்கன்னா கொஞ்சம் அரிசி நல்லா வெந்திருக்கும். ஒரு 75% அரிசி நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இதில் தம் போட்டுடலாம். மேலே ஒரு சட்டியில் தண்ணி வச்சு நல்லா ஒரு 8 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா தம் போட்டு இறக்கணும். அப்படின்னா நல்லா உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மினி விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வீடியோஸ் என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு